அனைவருக்கும் வணக்கம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பிரிந்த பிறகு ராமமூர்த்தியின் இசை பயணம் எப்படி இருந்தது, அவர் என்னென்ன படங்களுக்கு இசையமைத்தார், என்னென்ன பாடல்கள் கொடுத்தார் அப்படிங்கிறத கடந்த 2 பகுதியில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவளித்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய பதிவில் ஒரு முக்கியமான பாட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். தேன்மழை படத்தில் இடம்பெற்ற பாட்டு அது. சுசிலாமா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சுசிலாமாவோட ஹம்மிங், முக்கியமாக இந்த பாட்டில் ராமமூர்த்தி சார் அவருடைய அந்த இன்டர்லியூடு அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் இந்த பாட்டுக்கு போட்ட மிட்டும் அந்த இன்டர்லியூடும் அவருடைய திறமையை நமக்கு காட்டக்கூடிய ஒரு பாட்டு. கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாட்டை எழுதியிருப்பார். நெஞ்சே நீ போய் செய்தியை சொல்ல நானும் வருவேன் மீதியை சொல்லுங்கிற பாட்டு. 1967ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் நான். இது திரு ராமமூர்த்தி அவர்கள் ஒப்பந்தமான முதல் படம், பட் 8வதா வந்த படம். இதில் கூட பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் பிரிஞ்ச பிறகு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஒப்பந்தமான முதல் படம் நீ, ராமமூர்த்தி ஒப்பந்தமான முதல் படம் நான். இந்த நீ படத்துக்கும் நான் படத்துக்கும் ஒரே ப்ரொடியூசர் தான் திரு டி.கே. ராமராஜ். அதே போல் நீ படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மேற்பார்வை ராமண்ணா. நான் படத்தோட டைரக்டர் ராமண்ணா. ராமண்ணா என்ன பண்ணுவார்னா, ஒரு படத்தை மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் கொடுத்தா ஒரு படத்தை ராமமூர்த்தி கொடுப்பார். இப்படி மாற்றி மாற்றி 2 பேருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். இந்த நான் படத்தில் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு. இந்த படத்தில் எல்லா படங்களுமே ஹிட்டு. இன்னும் சொல்லப்போனால் பாட்டுக்காக உண்ண படம் நான், வெள்ளி விழா படம். இதில் ஒரு பாடல் டிஎம்எஸ் பாடியிருப்பார். அட பாதங்களேன்னு டிஎம்எஸ் ஆரம்பித்த உடனே தேட்டரில் விசில் பறக்கும், ஒரே ஆட்டமாக இருக்கும் தேட்டரில். அந்த அளவுக்கு அந்த காலத்து குத்து பாட்டு. ராஜா கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்காகாதடி, இந்த பாட்டும் போது பார்த்தீங்கன்னா தேட்டரே களகட்டி இருக்கும். ராஜா கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி. நான் படத்தில் இன்னொரு பாட்டு. இந்த பாட்டு கேட்டு தேட்டரில் சாமி ஆடிய கதைகள்லாம் இருக்குது. இந்த பாட்டு ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசில் பறக்கும், ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் தேட்டரில். இந்த பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய ஊரில் பெண்களுக்கு சாமியே வந்திருக்கு இந்த பாட்டை கேட்டு. இந்த பாட்டுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுடைய குரல், அவர்கள் பாடும் விதம். அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ தூள் கிளப்பிய ஒரு பாடல். அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ கம்பனூர் நீலியோ. நான் படத்தில் மழை பெய்யும் போது காருக்குள்ள பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டோட ஓப்பனிங் மியூசிக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம்னு இந்த பாட்டு தொடங்கும். போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த. ராமண்ணாவோட வித்தியாசமான கற்பனைக்கு மிக வித்தியாசமா இசையமைத்திருப்பார் திரு ராமமூர்த்தி. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவில் ஒரு புதுமை பண்ணியிருப்பார் ராமமூர்த்தி. காருக்குள்ள பாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ஒரு மாதிரி இருக்கும். காருக்குள்ள பாடிட்டு கேமரா அப்படியே வெளியிலேருந்து காரை காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ கம்மியாயிடும். இப்போ காருக்குள்ள இருக்கிற ஆடியோக்கும் வெளியிலேருந்து கேட்குற ஆடியோக்கும் நிறைய வித்தியாசம் நமக்கு தெரியும். அடுத்த ஷாட் காருக்குள்ள காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ கணீர்னு வரும். ஒளிப்பதிவில் அவ்வளோ புதுமை பண்ணியிருப்பாரு. தயவு செஞ்சு இந்த யூடியூப்ல போய் இந்த பாட்டை ஃபுல்லாக கேளுங்க. கேட்டிங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு. போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம், இந்த பாட்டும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த. ராமண்ணா படங்கள்ல பார்த்தீங்கன்னா விதவிதமான சிச்சுவேஷன்ஸ்லாம் பாட்டு சீன் வச்சிருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பந்து விளையாடிட்டு பாடுற பாட்டு, சடுகுடு விளையாடும் போது பாட்டு, இப்படி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் சாங் வைப்பார். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அவங்களுடைய கற்பனையை அவங்களோட திறமையெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இதை அவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கும் கொடுத்துருக்காரு, திரு ராமமூர்த்திக்கும் கொடுத்துருக்காரு. நான் படத்தில்
ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பாட்டு. டிஎம்எஸும் பி சுசிலாவும் பாடியிருப்பாங்க. அதே முகம், அதே குணம், அதே மனம் யாரிடம் அப்படின்னு. நான் படம் வந்து வெள்ளி விழா ஓடிய படம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து படத்தில் இடம்பெற்ற பாடல்கள். ராமமூர்த்தியோட இசையில 9வதாக வந்த திரைப்படம் சோப்பு சீப்பு கண்ணாடி. நாகேஷ், விஜய் நிர்மலா நடித்த படம் இது. இது வந்து ஒரு காமெடி படம். படத்தோட டைரக்டர்கள் வந்து திருமலை மகாலிங்கம். இவர்களுடைய ஆஸ்தான இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் ராமமூர்த்தி. இதுல வந்து டிஎம்எஸும் ஏஎல் ராகுனும் பாடக்கூடிய ஒரு பாடல், யாதும் ஊரடா எல்லாம் உறவடா அப்படிங்கிற பாட்டு. சோப்பு சீப்பு கண்ணாடி படத்துல தஞ்சை வாணன் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. சுசிலாமா பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. நிச்சயம் நானே நேச்சுரல் பியூட்டி, நினைத்ததை செய்வேன், தட்ஸ் மை டியூட்டி அப்படின்ட்டு படம் வந்த சமயத்துல சூப்பர் ஹிட் ஆன பாட்டு இந்த பாட்டு. ராமமூர்த்தியோட இசையில 10வதாக வெளிவந்த திரைப்படம் நீலகிரி எக்ஸ்பிரஸ். இதுல ஒரு பாட்டு, நான் கலைஞன் அல்ல உன்னை சிலையாக்க, நான் கவிஞன் அல்ல உன்னை தமிழாக்க, மன்னன் அல்ல மணிமுடி சுட்ட, வெறும் மனிதனானதால் மயங்குகிறேன். இந்த பாட்டுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. வாழ்க்கை படகு படத்தோட கம்போசிங் நடந்துட்டு இருக்கு. மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. கவிஞர் கண்ணதாசன் பாடல்களை சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தயாரிப்பாளர் எஸ் வாசன் வர்றாரு. வந்துட்டு அவர் கேட்குறாரு, என்ன விசு ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மெல்லிசை மன்னர் சொல்கிறாரு, பல்லவி எழுச்சுங்க அப்படிங்கிறாரு. எங்க வாசிச்சு காட்டுங்க அப்படிங்கிறாரு. உடனே இந்த பாட்டை வாசிச்சு காமிக்கிறாங்க. நான் கலைஞன் அல்ல உன்னை சிலையாக்க, நான் கவிஞன் அல்ல உன்னை தமிழாக்க. இந்த பாட்டு வந்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடி காட்டுறாரு. ஃபுல் பாட்டையும் கேட்குறாரு எஸ் வாசன். கேட்டுட்டு இன்னொரு தடவை பாடுங்க அப்படிங்கிறாரு. திரும்ப பாடுறாரு மெல்லிசை மன்னர். ஃபுல்லாக கேட்குறாரு. கேட்டுட்டு திரும்ப பாடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு 4 தடவை 5 தடவை இதே மாதிரி பாடுங்க பாடுங்கன்னு ஒன்று எம்எஸ்வி என்ன நினச்சிக்கிறாரு, இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல் இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு நினச்சிட்டு பாடி கேட்டுறாரு. ஃபுல் பாட்டையும் கேட்டுட்டு எஸ் வாசன் சொல்கிறாரு, பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு விசு, ஆனால் இது நம்ம படத்துக்கு பொருந்தாது அப்படிங்கிறாரு. எம்எஸ்விக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க அப்படிங்கிறாரு. நான் வந்து ஒரு எம்ஜிஆரையோ சிவாஜியோ வச்சு படம் எடுக்கல. இதை வந்து ஒரு எம்ஜிஆரோ சிவாஜியோ நான் ஒரு கலைஞன் அல்ல நான் கவிஞன் அல்லன்னு பாடினா ரசிகர்கள் இல்லையா நீ கவிஞன் தான் நீ கலைஞன் தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம படத்து ஹீரோ வந்து ஜெமினி, அவர் வந்து நான் கலைஞன் அல்லன்னு பண்ண ஆமாயா நீ கலைஞன் அல்ல போயான்டுவாங்க. அதனால என்னோட ஹீரோக்கு இந்த வரிகள் பொருந்தாது. அதாவது பாருங்க, ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தோட ஹீரோக்கு என்ன லைன்ஸ் பொருந்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய அளவுக்கு பிரில்லியண்ட்டாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இந்த பாடலை அப்படியே எடுத்துட்டு இதற்கு பதிலாக வச்ச பாட்டு தான் நேற்று வரி நீ யாரோ நான் யாரோங்கிற பாட்டு. ஸோ மெல்லிசை மன்னர் ராமமூர்த்தி என்ன பண்ணுறாரு, இந்த பாட்டை அப்படியே எடுத்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் படத்தில் பயன்படுத்திக்கிறாரு. நான் கலைஞன் அல்ல உன்னை சிலையாக்க, நான் கவிஞன் அல்ல. இந்த பதிவில் வந்து ராமமூர்த்தி சமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.